إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال الله تعالى في القرآن الكريم الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் என்ற திருப்பெயரை கொண்டு என்னுடைய இந்த சிறு உரையை நான் ஆரம்பிக்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, திருமறை குர்ஆனில் நபிகளை பெருமானை பற்றிய ஒரு வசனத்தை நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த நபியிடத்தில் நல்ல முன்மாதிரி இருக்கிறது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து மரணமாகும் வரை எப்படி வாழ வேண்டும் என்ற எல்லா வகையான முன்மாதிரியை நபிகள் பெருமானார் 23 ஆண்டு காலங்களில் செய்து முடித்து காட்டிவிட்டார்கள். நபிகள் பெருமானார் அதை அல்லாஹ்வே அங்கீகரித்து விட்டான். இன்றோடு மார்க்கத்தை பரிபூர்ணமாக்கி விட்டேன், இந்த தூதர் மூலமாக எல்லா விஷயத்தையும் நான் கற்றுத்தந்து விட்டேன் என்று வசனங்கள் கூறுகிறது. அதில் ஒரு பாட்டு தான் இந்த மரணம் என்பது. எத்தனையோ வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது, அதில் கடைசி நிலை இந்த மரணம் என்பது. இது பற்றி பல வசனங்கள் குர்ஆனில் இருந்தாலும் ஒரு வசனத்தை கூறுகிறேன். அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் ஐக்கும் அஹ்ஸன அமலா. வாழ்வையும் சாவையும் நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். வாழ்வு மரணம் என்பது அல்லாஹ்வுடைய இயற்கையானது அப்படிங்கலாம். எதனால் வாழ்க்கை அமைத்திருக்கிறோம் என்றால் உங்களை எல்லாம் சோதித்து பார்ப்பதற்காக, பரீட்சை செய்து பார்ப்பதற்காக என்று குர்ஆன் சொல்லுகிறது. இந்த இறந்துவிட்ட இந்த தாயார் பெரியவர்களை பொறுத்த அளவுக்கு பரீட்சை முடிந்து விட்டது. நமக்கு பரீட்சை நடந்து கொண்டிருக்கிறது. பரீட்சை எழுதி முடிச்சிட்டாங்க அவங்க, நமக்கு பரீட்சை நடந்துட்டு இருக்கு. பிரச்சனை நமக்கு தான் ஓவர். பரீட்சை எழுதி முடிச்சவங்களுக்கு நம்ம கேட்டலாம், யாரெல்லாம் இந்த பரீட்சை அவர்களை பாஸ் ஆக்கி விடு ரப்பே, அவர்கள் கஷ்டத்தை எல்லாம் போக்கி விடு ரப்பே, அவர்கள் பாவத்தை எல்லாம் மன்னித்து விடு ரப்பே என்று பல வகையான துஆக்களை நபிகள் பெருமானார் காட்டியிருக்கிறார்கள். பல துஆக்கள். சில மையத்துகளில் நபிகள் பெருமானார் துஆ செய்தார்கள் என்றால் அந்த மையத்து நானாக இருக்கக்கூடாது என்னெல்லாம் சஹாபிகள் ஏங்கி இருக்கிறார்கள். அவ்வளவு பெரிய துஆக்களை எல்லாம் நபிகள் பெருமானார் செய்தார்கள். இந்த மையத்துக்காக நாம் கேட்க வேண்டிய மெயின் துஆ என்ன? கபரில் நிம்மதியாக இருக்க வேண்டும். இந்த மையத்தினால நீங்க வேற ஏதோ நினைச்சாதீங்க. இன்னக்க மையத்தும் இன்னும் மையத்துன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நபியே, நீர் ஒரு மையத். எவ்வளவு பெரிய வாசகம் இது, எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய நபிகள் நாயகம் அவர்களை சொல்றான். நீர் ஒரு மையத்து, உயிரோடு இருக்கும்போது சொல்றான். நம்மளா இறந்த பிறந்த மையத்துங்கிறோம். நபிகள் பெருமானார் உயிரோடு இருக்கும்போது இன்னக்க மையத்தும், நீர் மையத்தாக போக போகிறீர், இன்னும் மையத்தும், எல்லோரும் மரணிக்க போகிறார்கள். இதை தூதர் என்பதற்காக நீடித்து வாழ முடியாது என்று அல்லாஹ் சுட்டி காட்டுறான். அதைத்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஓ மஹ்யாய வ மாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். எப்படி ஒரு வாசகம் இது! சின்ன ஒரு வார்த்தை எவ்வளவு விஷயத்தை உள்ளடக்கி தெரியுமா? என்னுடைய தொழுகை, என்னுடைய வணக்க வழிபாடு, என் வாழ்வும் சாவும் அல்லாஹ்வுக்காக என்று நபியர் கூறும். எப்படி ஒரு வாசகம் பாருங்க. அந்த மையத்தின் மூலமாக இந்த படிப்பினை நாம் பெற வேண்டும். எதற்காக இந்த கபரை அடக்கம் செய்யும் பொழுது இவ்வளவு ஒரு பிரார்த்தனை நபிகள் பெருமானார் செய்தார்? இன்னஹா துதக்கிருள் மௌத் வ துதக்கிருள் ஆகிரா. மரண சிந்தனை வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஏற்பாடு. உலகத்தில் எத்தனையோ மரணங்கள் மையத்தில் நடக்கு. அந்த மையத்துகளை சிதைத்து விடுகிறார்கள், எரித்து விடுகிறார்கள். பல வகையான சிதைப்பு நடக்கிறது. இல்லை, இறந்து விட்டால் அந்த மையத் மதிப்புக்குரியது என்று காட்டினார்கள். இறந்தாச்சா மையத்துக்கு என்று தனி மதிப்பு இருக்கிறது. அதனால்தான் யூதருடைய மையத்தில் கூட நபிகள் எழுந்து நின்றார். அதை மதித்து செயல்படு, சிதைத்து விடாதே, கண்ணியப்படுத்து, ஒழுங்குபடுத்து, அதற்காக பிரார்த்தனை செய் என்றெல்லாம் நபிகள் பெருமானார் காட்டி தந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு அருமையான விஷயம் அது. நம்ம இந்த மையத்துக்கு நாம் துஆ செய்தா என்ன கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க?
யோசிச்சு பாருங்க. இந்த மையத்துக்காக நாம் கையேந்தும் பொழுது மலக்கள் நமக்காக கையேந்துவார்கள். இந்த பாவத்தை இந்த மையத்து சுயநலம் தான். நமக்கு ஒரு சுயநலம் இருக்கு, நம்ம நல்லா மன்னிக்கணும், நம் பாவத்தை மன்னிக்க வேண்டும், மரண சிந்தனை வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஏற்பாடு, வேற ஒண்ணும் கிடையாது. கபிரிஸ்தானுக்கு போங்க, ஜியாரத்தை பண்ணுங்க. ஏன்? மரண சிந்தனை எப்படி வரும்? நம்மோடு வாழ்ந்திருக்கிறார். பிள்ளைகள், என்னை பெற்றெடுத்த தாயே போய்விட்டாளே, அப்ப என் கதி? எவ்வளவு பெரிய ஆள்கள்லாம் மன்னித்தால் என் கதி? இந்த உலகத்திற்கு வந்து இதை தூரம் மூத்தாடு என் கதி என்ற உணர்வு நமக்கு வந்து நாம் இந்த உலகத்தில் பரீட்சையில் பாஸ் ஆக வேண்டும் என்பதற்காக, அந்த சோதனையில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அவர்கள் ஒரு சில குறைகள் செய்திருந்தாலும் அந்த பரீட்சையில் அவர்களை பாஸ் ஆக்கிவிடியா அல்லாஹ், அவர்களை நிம்மதியாக தூங்க செய்வாயாக. நம் கலமத்தில் ஆலோசனை ஹதீஸ் உண்டு, புதுமா பிள்ளை போல தூங்க செய்வாயாக யா அல்லாஹ் என்றெல்லாம் கேட்டு அந்த மையத்துக்காக நாம் துவா செய்தோம் என்று சொன்னால் நமக்கு அப்படி ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தரும். நமக்கு துவா செய்ய லட்சம் பேர் வருவார்கள், நூற்றுக்கணக்கான பேருக்கு கூடுறோம், கூடி கூடி பல மையத்தை பார்க்கிறோம், நமக்கு கோடிக்கணக்கான பேர் துவா செய்வான். துவா செய்யாவிட்டாலும் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான். அது போன்ற எண்ணத்தை உணர்ந்து இந்த வசனத்தை வாழ்க்கையில் இந்த ஒரு மையத்தில் எத்தனை மையத்து வந்தாலும் அந்த மையத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் மையத்தை அடக்கும்போது மரண சிந்தனை பெருகிக் கொண்டே போக வேண்டும். அது போன்ற உணர்வை அந்த ரப்புல் ஆலமீன் நம்ம எல்லோருக்கும் தருவானாக என்று சொல்லி முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.